என்ன சார் எங்களை விசாரிக்கணும்னு சொன்னீங்க, எதுவும் பேசாம இருக்கீங்க. எங்கடா என்ன சார் கேக்குறீங்க? தர்ஷினி வீட்டுல இருப்பா. என்ன விளையாடையா? என்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அருண்? இவனை என்கிட்ட விடுங்க. அடிக்கிற அடியில தர்ஷினி எங்க இருக்கானு அவனே சொல்லிடுவான். உரிமையாரு அஸ்வின், நீங்க விசாரிங்க அருண். என்னன்னு என்ன விசாரிக்கணும்? தர்ஷினிய காணோம். என்ன சார் சொல்றீங்க? என்ன 2 பேரும் நடிக்கிறீங்களா? தர்ஷினி மட்டும் எங்க இருக்கான்னு இப்ப சொல்லல. 2 பேருக்கும் மூக்கும் மொழியும் உடஞ்ச ரத்தம் தான் வரும். என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? தர்ஷினிய உங்களால எப்படி கடத்த முடியும்? நாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கோம். நடிக்காதடா டே, நடிக்காதடா. எப்படிப்பட்டவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் நல்லா. சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க வேணா இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா இன்ஸ்பெக்டர்? நான் பத்தல. தர்ஷினி எங்க இருக்காடா சொல்லு. நான் நிஜமா தான் சொல்றேன். தர்ஷினி நான் அன்னைக்கு பார்த்ததுதான். நான் தான் ஜெயில இருக்கேனே, அதுக்கப்புறம் நான் பார்த்ததே கிடையாது. ஏண்டா உங்களுக்குலாம் எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டீங்கல்ல? ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள கிடக்க திரும்ப தர்ஷினியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன நாடகம் ஆடுற? ஐயோ சார், இல்ல நிஜமாதான் நாங்க தர்ஷினியெல்லாம் கடத்தல. ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக நாங்க தான் திரும்ப கடத்திருப்போம்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? ஏன்டா நினைக்க கூடாது? ஏன் நினைக்க கூடாது? நீ உள்ள இருந்துகிட்டு வெளியே ஆள வச்சு கடத்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஆனா அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் திறந்துட்டேன். ஆஹா, அது எப்படிரா? இத்தனை நாளா திருந்தாம இருந்த நீ இப்ப எப்படி ஜெயிலுக்குள்ள வந்தோடனே திருந்திட்டியா? இதை நான் நம்பணுமா? பாருங்க, தர்ஷினியை கடத்திருந்தா தயவு செஞ்சு விட்டுருங்க. பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏற்கனவே நீங்க செஞ்ச காரியத்தால அந்த பிள்ளை குடும்பமே தலை குனிஞ்சு இருக்கு. இப்ப திரும்பவும் இப்படி ஒரு காரியத்தை சத்தியமா நாங்க பண்ணவே இல்லைன்னு நம்புங்க. சரவணா, நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவங்க ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. இது வரைக்கும் அவ அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே பர்சனலா வந்து பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவனால கடத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவன் பெரிய கிரிமினல் அருண். இவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுமா நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா விட்டு என்னென்ன வேலை பத்தியான், எப்படி எல்லாம் மிரட்டி வச்சான், அது தெரிஞ்சிருந்தோம் நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் சப்போர்ட் பண்றேன்னு இல்ல, பர்சனலாவே இவனை யாருமே வந்து பார்த்தது இல்ல. ஏன் 2 பேரையுமே யாருமே வந்து பார்த்தது இல்ல. நீங்க வேணா சிசிடிவி கேமராவை செக் பண்ணி கூட பாருங்க. என் கஸ்டடியில இருக்கும்போது இவங்களால எப்படி தப்பு பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாண்ணே, நாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கோம். நாங்க செஞ்ச தப்புக்கு தான் தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது பத்தாததுன்னு நான் திரும்ப தர்ஷினியை கடத்தி எத்தனை வருஷம் நான் தண்டனையை அனுபவிக்க முடியும்? ஏன் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்ற கோவத்துல கூட நீ இப்படி பண்ணிருக்கலாமே. பாருங்க சார், நாங்க தர்ஷினியை கடத்தணும் தான், இல்லன்னு சொல்லல. நீங்களே கையும் களவுமா புடிச்சிருக்கீங்க, எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்புறமும் நாங்க தான் கடத்திருப்போம்னு நீங்க எப்படி சொல்றீங்க? மட்டும் இல்லாம நாங்க ஜெயில இருக்கோம். ஜெயில இருக்கும்போது எங்களால எப்படி கடத்த முடியும்? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி எங்களை பர்சனலா யாருமே வந்து பார்த்தது கூட கிடையாது. தர்ஷினியை கடத்தணும்னா அது சேகர் தர்ஷினியை விரும்பினான், அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் நாங்க அந்த மாதிரி முடிவு எடுத்தோம். ஏன்னா இதுக்கு அவனோட அப்பாவும் ஒத்துக்கல, தர்ஷினியோட அம்மாவும் ஒத்துக்கல. அதனாலதான் நாங்க அந்த முடிவு எடுத்தோம். மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் தர்ஷினி மேல கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. அப்படியே எங்களுக்கு கோபம் இருந்தா உங்க மேலதானே இருக்கணும். ஏன்னா நீங்க தான் தர்ஷினியை காப்பாத்தி எங்களை ஜெயில அனுப்புனீங்க. அப்படி பார்த்தா உங்க மேலதானே எங்களுக்கு கோபம் இருக்கணும், தர்ஷினி மேல ஏன் இருக்கணும்? ஓஹோ, அப்ப எங்க மேல கோபம் இருக்கு, அதனாலதான் எங்களுக்கு பதிலா தர்ஷினியை கடத்திருக்கீங்க. என்ன சார் நீங்க இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தரால இன்னொரு வேலையை பார்க்க முடியுமா என்ன? ஏன் முடியாது? அதான் உங்க அம்மா வந்திருக்காங்களே, உங்க அம்மா கிட்ட கூட பிளான சொல்லி ஏதாவது ஒருத்தனை பிடிச்சி தர்ஷினியை நீங்க கடத்திருக்கலாமே. அதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இன்னும் நான் தர்ஷினியை விரும்பினேன் தான். எப்ப நான் ஜெயிலுக்குள்ள வந்தனோ அப்பவே எனக்கு அந்த அசிங்கம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. என் அப்பாவுக்கு தலைக்குடிவு, என் அம்மாவுக்கு கஷ்டம், என் தர்ஷினிக்கு கூட கஷ்டம். என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதேன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்னமும் கூட அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கத்தான் செய்யுது. தர்ஷினியை நான் விரும்பினேன், அதனாலதான் அவ கிடைக்கணும்ன்ற ஆசையில தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி அவளை கொடுமை பண்ணணுமோ, அவ அம்மாவை அசிங்கப்படுத்தணுமோன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. என் அம்மா பேசுனதுக்கு வேணா நான் திரும்ப பதில் பேசலாம், அது கோபத்துல கூட நான் பேசியிருக்கலாம். மற்றபடி தர்ஷினி மேலேயோ தர்ஷினியோட அம்மா மேலேயோ எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. அவங்கள பழி வாங்கணும்ன்ற எந்த நோக்கமும் கிடையாது. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்க திருந்திட்டோம். இருந்தவங்கள பண்ணாத தப்ப நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி கூட
நாங்க கடத்தினது நாங்களா பண்ணதுதான். வேற ஆளு வச்சு நாங்க எந்த காரியமும் பண்ணதில்ல. ஏன்னா வேற யாரும் எங்களுக்கு தெரியாது. என் அம்மா கொஞ்சம் வாய் பேசுவாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. எப்ப நான் ஜெயிலுக்கு வந்தனோ அப்பயே எங்க அம்மாவும் திருந்திட்டாங்க. நான் படுற கஷ்டத்தை பார்த்துதான் அவங்களும் கூட திருந்தினாங்க. அதுக்காக நாங்க பண்ணாத தப்ப பண்ணணும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏற்கனவே பண்ண தப்புக்கு எப்படி பிராய்ச்சித்தம் பண்ண போறோன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுக்கே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் அம்மாவும் அப்பாவும் டெய்லி வந்து என்ன பார்க்கத்தான் செய்யறாங்க. என் அம்மா புலம்புறாங்க, நம்ம பிள்ளை இப்படி ஜெயிலுக்குள்ள கிடக்கு, நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு அம்மா அப்பா இருக்கும்போது நான் எனத்துக்கு தர்ஷினிய கடத்த போறேன்? அதுவும் என் மேல விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா சரவணன், அவன் சொல்றது சரிதானே. விருப்பமில்லாத பொண்ணை கடத்தி அவன் என்ன பண்ண போறான்? இதுக்கு முன்னாடி என்ன தர்ஷினியோட விருப்பத்தோடவா கடத்தினா? இல்ல தர்ஷினியோட விருப்பம் இல்லாம தானே கடத்திருக்கான். அப்ப இருந்த சேகர் வேற, இப்ப இருக்கிற சேகர் வேற. ஆமா, நீ அந்நியன் பத்தியா? அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசுறதுக்கு. ஏய், உண்மையை சொல்றியா இல்ல பல்லுக்குலாம் தட்டவா? பொறுமையா அஸ்வின். என்ன ப்ரோ பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்க? அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து உண்மையை சொல்லணும். பாரு அஸ்வின், அவன் தர்ஷினிய கடத்தல. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்க? எப்படி கடத்தலன்னு சொல்ற? என் கண்ணை பாரு, கண்ணிலேயே எல்லா உண்மையும் தெரியுது. தர்ஷினிக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் கடத்தவே இல்லை. ஏய் பரதேசி நாய, தர்ஷன் எங்கடா? தர்ஷன் எங்க? விடுங்க, பெரிய பிரச்சனையா இருந்த தர்ஷன் விடுங்க. தர்ஷனுக்கு எப்படி இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும்? என்ன தர்ஷன் இதெல்லாம்? நாங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, அப்புறம் திடீர்னு வந்து சட்டையை பிடிச்சிட்டீங்க. நீங்க படிச்சவங்க தானே? இல்ல சரவணன், எனக்கு ஆத்திரமா வருது. எங்கடா தர்ஷினியா அவர் கடத்தல. இவனே ஒரு பொறுக்கி, இவனுக்கு எதுக்கு அவர் இவருன்னு மரியாதை கொடுக்குறீங்க சரவணன்? இங்க பாருங்க டாக்டர், தர்ஷினி எங்கன்னு எனக்கு தெரியாது. நிஜமாவே சொல்றேன். யாரு நீ? இதை நான் நம்பணும். இங்க பாருங்க, ஒரு தடவை வேணா நான் தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கே இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். திரும்ப தப்பு பண்ணிட்டு நான் என்னோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. தர்ஷினிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் அம்மா பேச்ச கேட்டு தர்ஷினியை நான் கஷ்டப்படுத்தினேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கே அவன் மூஞ்சில நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியாம இருக்கேன். இப்ப என்னடானா நீங்க திரும்பவும் நான் தர்ஷினியை கடத்திட்டு வந்து என் மேல பழி போடாதீங்க. என்னால தாங்க முடியாது. என் அம்மா அப்பா என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் மேல பழி போடாதீங்க. தர்ஷினிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. விடுங்க, தர்ஷினியா அவன் கடத்தல. என்ன சரவணன், இவன் ஏதோ பாவமா பச்சை பிள்ளை மாதிரி பேசினா இவன் செஞ்சதே செய்யாதுன்னு ஆகுமா என்ன? இங்க பாரு, நீ மட்டும் இப்போ உண்மை சொல்லலன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன சார் நடக்கும்? என்ன நடக்கும்? அடிப்பீங்க, அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஜெயில இருக்கும்போது இப்படிலாம் தப்பு கூட நடக்க முடியாது. அதுதானே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஏன் நீங்க ஜெயில இருந்துகிட்டு வேற ஆளை வச்சு கடத்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதையே தான் தர்ஷன் நானும் சொல்றேன். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் அவன் கடத்தலன்னு தான் சொல்றாங்க. தர்ஷனியே எங்க போனா? யாருதான் கடத்தினா? இன்ஸ்பெக்டர் சார், எங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அஸ்வின், தர்ஷன், சரவணன், இவன் சொல்றது உண்மைதான். என்ன மீறி இவனால வெளியே எந்த தப்பும் பண்ண முடியாது. இங்க கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்து முட்டி தூக்கி உள்ள தள்ளுறேன். தர்ஷினியை மட்டும் மறுபடியும் இவன் தான் கடத்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. மவனே, உனக்கு ஆயுள் தண்டனை தாண்டி. இங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா தர்ஷினிய நான் கடத்தல. தர்ஷினிய நான் எதுவுமே பண்ணல. இத்தனை நாள் நான் அவளை படுத்தின கொடுமைக்குதான் இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவ வாழட்டும்னு நான் பேசாம தானே இருக்கேன். என்னடா நடிக்கிறியா இல்ல நடிக்கிறியான்னு கேக்குறேன். தர்ஷன், அவன் நடிக்கல. நீங்க வெளியே வாங்க. என்ன சரவணன், இவனை பத்தி தெரிஞ்சுமா நீங்க பேசுறீங்க? தர்ஷினியை கடத்தி அவளுக்கு தாலி கட்டி அவளை கல்யாணம் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். அது கூட அவ விருப்பப்படி நான் பண்ணிருக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பே. உன்னை ஜெயில போட்டோன்றது காரணத்துக்காக கூட நீ இப்படி பண்ணிருக்கலாமே. தர்ஷன், அதான் நான் சொல்றேன்ல, என்ன மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அவ அம்மாவை வச்சு கூட இப்படி பண்ணிருக்கலாமே. அதான் தர்ஷன் நானும் சொல்றேன். நீங்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. அதுல வீடியோ ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இத பத்தி அவ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா அப்புறம்லாம் இருக்கு அவனுக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. அவன் அம்மா அப்பா பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்ப உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சா? என்ன, யாருதான் தர்ஷனியை கடத்தினது? அப்போ யாரு கடத்தினான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். தர்ஷன், என்ன சார் இப்படி பேசுறீங்க?
முன்னாடியாவது தர்ஷினியை யார் கடத்தினான்னு நமக்கு குழு கிடைச்சிச்சு. அதனால நம்ம அவனை பிடிச்சிட்டோம். ஏன்னா நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனதுனாலதான் அவனை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ தர்ஷினி பக்கத்துல யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவளை யார் கடத்திருப்பான்னு யோசிச்சு பார்க்க முடியுது அவங்களால. சரி அருண், இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல தர்ஷினி போன இடத்துல ஃபாலோ பண்ணணும். எங்கெங்க போனாங்க அப்படி. அருண், தர்ஷினி அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனா. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர்னாலும் இருக்கும். அவங்க ஸ்கூட்டில இல்ல ஆட்டோ பஸ் இந்த மாதிரி எதுலயாவது போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டில போகதான் வாய்ப்பு இருக்கு. ஸ்கூட்டில தான் போயிருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவகிட்ட ஸ்கூட்டி இருக்கு, அவன் நல்லா ஓட்டுவா. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஸ்கூட்டில தான் போவா. காலேஜுக்கு வேணா பஸ்ல போவா, ஆனா மத்த இடத்துக்குலாம் ஸ்கூட்டில தான் போவா. ஏன்னா நான் தான் அந்த ஸ்கூட்டியை அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க காணாம போனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச போது ஸ்கூட்டி வீட்டுல இருந்துச்சா? ஆஹா இல்ல அருண், ஸ்கூட்டி வீட்டுல இல்ல. பைக் எடுத்துட்டு எதுக்கு இவ வெளியே போகணும்? ஏன் நம்ம இருக்கமே, இங்க கூட்டு போங்கன்னு சொன்னா கூட்டு போக மாட்டோமா என்ன? அஸ்வின் அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா. அதனாலதான் என்கிட்ட ஸ்கூட்டி அவளா கேட்டா. அதனாலதான் நான் வாங்கி கொடுத்தேன். சரி ப்ரோ, அதெல்லாம் சரிதான். அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி போனா? அவளுக்கு எப்படி தெரியும் ப்ராப்ளம் இருக்குன்னு? அவளுக்கு ப்ராப்ளம் இருந்த ஆளு இப்ப ஜெயில இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு தானே நினைப்பா. அதனால கூட ஸ்கூட்டில போயிருக்கலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான் சரவணன். தர்ஷினியோட ஃப்ரெண்டு வீடு உங்களுக்கு தெரியுமா சரவணன்? இல்ல அருண், எனக்கு தெரியாது. தர்ஷினியோட ஃப்ரெண்டு ஃபோன் நம்பர் வேணா இருக்கும். அது கூட அவ அம்மா கிட்ட இருந்ததுனால நாங்க ஃபோன் போட்டு கேட்டு பார்த்தோம். வந்தா திரும்ப போயிட்டான்னு தான் சொன்னாங்க. இப்ப போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா சேஃபா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா போயிருக்காங்க. ஆமா. அப்போ திரும்ப வரும்போதுதான் தர்ஷினிக்கு ஏதோ நடந்திருக்கு. கரெக்ட் தர்ஷன். தர்ஷினி போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனா திரும்ப வரும்போது அவங்களுக்கு என்னமோ நடந்திருக்கு. தர்ஷினி காணாம போன இடத்துல வச்சுதான் அவங்களோட போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்களோட போனை ட்ராக் பண்ணா எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, எங்க சிக்னல் கட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அருண், நீங்க சொன்ன மாதிரி தர்ஷினி போனை நம்ம ட்ராக் பண்ணோம்னா போன் எங்க சிக்னல் கட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அங்க தேடி பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சரவணன், நீங்க சொன்ன மாதிரி அங்க ஏதாவது க்ளூ இல்லாட்டி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். சரி சீக்கிரம் வாங்க, அப்ப நம்ம அங்க போய் பார்க்கலாம். எங்க போய் பாப்பீங்க தர்ஷன்? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இன்னும் நம்ம போனை ட்ராக் பண்ண கூட ஆரம்பிக்கல. நம்ம போனை ட்ராக் பண்ணாதான் எந்த இடத்துல சிக்னல் கட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப சீக்கிரமா கண்டுபிடிங்க. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க தர்ஷன். அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்போ இன்னைக்கு எதுவும் முடியாதா? முடியும் சரவணன், அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் திரும்ப போன் போடுறேன். அப்போ அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும் தர்ஷன். அப்போ தர்ஷினிக்கு எதுவும் ஆகாது. நீங்க கவலையப்படாம வீட்டுக்கு போங்க. என்ன சரவணன் இதெல்லாம்? இங்க பாருங்க தர்ஷன், இதுக்கு முன்னாடியாவது தர்ஷினி எங்க இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப இந்த 5 to 6 கிலோமீட்டருக்குள்ள நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அருண் சொன்ன மாதிரி சிக்னல் எங்க கட் ஆச்சுன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 5 to 6 கிலோமீட்டர் தானே, நான் பாக்குறேன் என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன். இங்க பாருங்க தர்ஷன், இந்த 5 to 6 கிலோமீட்டர்ல கூட கட் ஆயிருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது கூட கட் ஆயிருக்கலாம். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க தர்ஷன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாம இருங்க. எப்படி சார் அவசரப்படாம இருக்க முடியும்? இத பாருங்க, இவங்க 2 பேரும் அவளோட அண்ணன்ற உரிமையில எல்லாம் பண்றாங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எனக்கும் தெரியல. என்ன பாருங்க, நீங்க ஒரு உசுரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு இல்ல. ஆனா அது கொஞ்சம் அவசரப்படாம இருந்தா எங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஆமா தர்ஷன், அருண் சொன்ன மாதிரி நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க சரவணன். என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இதுக்கப்புறமும் நம்மளால தேட முடியாது. அதனாலதான் சொல்றேன், அப்படியே நீங்க தேட நினைச்சாலும் தேடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா லேட் டைம் பாத்தீங்களா, அதனாலதான் சொல்றேன். ஓகே அருண். ராஜி என்னங்க, எதுக்கு இப்படி வந்தது வராதமா சத்தம் போடுறீங்க? ராஜி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் உனக்கு போன் போட்டாங்களா? இல்லைங்க, எனக்கு எந்த போனும் பண்ணலையே. ராஜி, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்களாம். நம்ம பொண்ணா பக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்களாம். என்னங்க, உண்மையாவே சொல்றீங்க? ஆமா ராஜி, இப்பதான் பையன் வீட்டுல இருந்து போன் போட்டாங்க. அந்த பாட்டி தான் போன் போட்டாங்க. சீக்கிரமா சாராவை கிளம்பி ரெடியா இருக்க சொல்லு. சரிங்க. சாரா சாரா சாரா. ஐயோ என்னங்க, எனக்கு கையை உடல காலு உடல. திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா நம்ம பொண்ணை பக்கம் வராங்கன்னு சொல்லவும் எனக்கு கையை உடல காலு உட மாட்டேங்குதுங்க. என்னங்க, ஏதாவது ஸ்வீட்டு காரம் பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வீட்லயே செஞ்சிடலாம், ஆனா செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனாலதான் கடையில வாங்கிட்டு வர சொல்றேன். நல்ல பலகாரமா பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நீங்க பாட்டுக்கு நம்மத்து போனது ஊசி போனது ஏதாவது வாங்கிட்டு வந்துடாதீங்க. சீக்கிரமா போங்க, நான் சாராவை கிளம்பி ரெடியா இருக்க சொல்றேன். சரி, முத காலை கீழே ஊனி நட. நீ வாட்டுக்கு எங்க விழுந்துடாத, ஓடுறேன். சரி அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போங்க முத, நான் சாராவை வேற போய் கிளப்பணும். சரி போ. சாரா சாரா, காது ஏக்குதான் பாரு. இந்த அம்மாவுக்கு என்ன இப்ப? சாரா சாரா சாரா, நில்லு நில்லு, முத மூச்சு விடு.
ஏன் இப்படி என் பேர 3 தடவை சாரா 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 நீ ஏன் விட்டுட்டு இருக்க? சாரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சாரா சாரா ஒண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. என்னம்மா புலம்புற? பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படிம்மா பொண்ணு பார்க்க வருவாங்க? பைத்தியமா நீ? உனக்கு என் கல்யாணத்தை நினைச்சு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா சாரா? ஓ அப்படியா, சரி. என்னடி அப்படியா சரின்னு சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு ஏதாவது ஒரு சேலையோ இல்லன்னு தாவணியோ ஏதாவது ஒண்ணு கட்டிக்கிட்டு ரெடியா இருடி. நான் என்ன ஷோகேஸ் பொம்மையாம்மா சேலை தாவணி கட்டிட்டு ரெடியா இருக்கிறதுக்கு? என்னதானே பார்க்க வராங்க? என்ன நான் எப்படி வழக்கம் போல இருக்கணும் அப்படியே பார்க்கட்டும். சாரா காரியத்தை கெடுத்துறத சாரா, சட்டுப்புட்டுன்னு போய் ஏதாவது ஒரு சேலையை கட்டிட்டு வா சாரா. நல்ல அழகான சேலையை பார்த்து கட்டு. போமா கடுப்பேத்திக்கிட்டு, எனக்கு அந்த ஆள் கூட பேச கூட பிடிக்கல. சாரான்னு சொல்றேன் நானு, அந்த ஆள் சாரா பம்பான்னு கேக்குறாரு. அப்படி என்ன ஒரு நக்கல் பாத்தியா? போ, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.